ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க. அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. நான் பட்ட கஷ்டத்துக்கு தான் ஒரு முடிவு வரட்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இப்பொழுது அளவில்லாமல் உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். மகளே, முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் ஜெபிக்க முடியாதபடிக்கு கட்டியிருக்கிற கட்டுகளை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எல்லா கட்டுகளும் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விலகி போய் கட்டளையிடுகிறேன். வல்லமை உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. நீ மௌனமாய் இருக்காதே. நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக நீ எழுந்து பிரகாசி. நீ யாருக்கும் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாக சொன்னவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். யார் யாரெல்லாம் உன்னை வீண்படி போட்டு பாவித்து நிறுத்தி பேசினாங்களோ அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். மகளே, நீ என் கண்மணி. நீ உன்னிடத்துல ஒரு கண்ணப்பாடு ஒரு அக்னி அபிஷேக வல்லமைகளை நிரப்புகிறது. இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. ஆவியானவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அல்லாத மகளே, நான் உலகத்தை செய்வேன், நீ உலகத்தை செய்வேன். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவார். அவர்களை மீட்டுக் கொள்ளுவார். உன் மூலமாக உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார். அடுத்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இசப்பா குடும்பத்தை ரட்சிங்க. இன்றைக்கு அந்த ரட்சிப்பு வீட்டுக்குள்ள உண்டாகி கொண்டிருக்கிறது. கட்டுகளை தேவன் உடைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆவியானவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது. நன்றி 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 நன்றி. விடுதலையாக்குங்கப்பா. இந்த மகளை விடுதலையாக்குங்க. உங்க கரங்களை தொடரட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆவியானவருடைய கரம் தொட்டுகிறதற்காக நன்றி 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 அப்பா. கர்த்தருடைய கரம் இந்த மகளை தொட்டுகிறதுக்காக நன்றி. பரிபூர்ண சுகம் இந்த சரீரத்தில் இறைவன் வந்து கொண்டு இருக்கிறது. விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க மகளே. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. நானே உன் பரிகாரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். அல்லாதீங்க. கர்த்தருக்கு ஒரு செய்த கட்டளை சொல்றாரு. எல்லாத்தையும் இழந்துட்டே நடந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு திரும்ப தரேன் மகளே. இன்னைக்கு உங்க குடும்பத்துல காணப்பட்ட எல்லா சாப கட்டளை கர்த்தர் நீக்கிறாரு. ஒரே சாபம், கண்ணீர், கவலை, வேதனை, இழப்புகள் அதிகம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மையா வைப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். நீ இழந்த நகை பணம் எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன் மகளே. நீ அல்லாத என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமையில கர்த்தர் உங்க பக்கத்துல நின்று கொண்டு அவர் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன்.